Dear friends, நாம் ஒரு எக்ஸல் ஒர்க் புக்கில் என்டர் பண்ணுற டேட்டா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபைலில் சேவ் ஆகிற மாதிரி செட் பண்ணுறது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் டெஸ்க்டாப்பில் சேவ்னு பேருள்ள ஒரு எக்ஸல் ஃபைலை சேவ் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓப்பன் பண்ண உடனே செக்யூரிட்டி வார்னிங் மேக்ரோஸ் ஹேவ் பீன் டிசேபிள்டு இனேபிள் கண்டென்ட்னு வருது. இந்த இனேபிள் கண்டென்ட் மேலே மவுஸ் வச்சு கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணி அதை எனேபிள் பண்ணணும். இப்போ நான் இந்த ஃபைலில் மதுரைன்னு டைப் பண்ணியிருக்கேன். அதுக்கு பக்கத்தில் உள்ள செல்லை செலக்ட் பண்ணி நான் இப்போ சீரியல் நம்பரை என்ட்ரு பண்ணுறேன். இப்போ சீரியல் நம்பர்ஸ் என்ட்ரு பண்ணிட்டேன். இந்த ஃபாண்ட் கலரை சிகப்பாக மாற்றுறேன். அதே மாதிரி இதோட பேக்ரவுண்டில் ஒரு கலர் கொடுக்குறேன். இப்போ இந்த ஃபைலை நான் சேவ் பண்ணாமல் க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ இந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஃபைலை மறுபடியும் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணோன்னா நாம் இப்போ செஞ்ச ஒர்க்கு இதில் சேவ் ஆகிருக்கு. ஆனால் இந்த ஃபைலை நான் க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சேவ் பண்ணலை. சேவ் பண்ணாமலே ஆட்டோமேட்டிக்காக இந்த டேட்டா சேவ் ஆகிருக்கு. இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக எக்ஸல் ஃபைலில் நாம் என்ட்ரு பண்ணுற டேட்டா சேவ் ஆகிற மாதிரி செட் பண்ணுறது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஃபைலை நான் இப்போ க்ளோஸ் பண்ணி delete பண்ணிடுறேன். இப்போ நான் ஒரு புதிய எக்ஸல் ஒர்க் புக்கை ஓப்பன் பண்ண போகிறேன். இப்போ புதிய ஒரு ஒர்க் புக்கை ஓப்பன் பண்ணிட்டேன். இதில் நான் இன்றைக்கி டேட்டை என்ட்ரு பண்ண போகிறேன். 28/01/2022 இன்றைக்கி டேட்டை என்ட்ரு பண்ணியிருக்கேன். இப்போ இதை சேவ் பண்ண போகிறேன். சேவ் ஆஸை கிளிக் பண்ணி இதை டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ண போகிறேன். இதுக்கு பேர் புக் ஒன்றுன்னு இருக்குது. அதே பேரை கொடுக்க போகிறேன். சேவ் ஆஸ் டைப் இதை நான் எக்ஸல் ஒர்க் புக்குங்கிறத மாற்றி எக்ஸல் மேக்ரோ இனேபிள்டு ஒர்க் புக்காக சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிவிட்டேன். இப்போ கீபோர்டில் ஆல்ட் பட்டனை அமுக்கி பிடிச்சிக்கிட்டு F11 ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ மைக்ரோசாஃப்ட் விசுவல் பேசிக் ஓப்பன் ஆகுது. இதில் லெஃப்ட் சைடு இருக்கிற திஸ் ஒர்க் புக்கை டபுள் கிளிக் பண்ணுறேன். டபுள் கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி ஓப்பன் ஆகுது. இதில் ஜென்ரலை ஓப்பன் பண்ணி ஒர்க் புக்கை செலக்ட் பண்ணுறேன். அதாவது ஜென்ரலை மாற்றி ஒர்க் புக்கை செலக்ட் பண்ணுறேன். இதில் ஓப்பன் பண்ணி இதில் பிஃபோர் க்ளோஸ் அதை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு லைனுக்கும் இடையில் ஆக்டிவ் ஒர்க் புக் டாட் சேவ்னு டைப் பண்ணுறேன். ஆக்டிவ் ஒர்க் புக் டாட் சேவ். இதில் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் ஒர்க் புக்கில் ஏயும் டபிள்யூயும் கேபிட்டலில் டைப் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி சேவில் எஸ்ஸை கேபிட்டலில் டைப் பண்ணியிருக்கேன். இப்போ அதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த ஃபைலை சேவ் பண்ணியாச்சு. இந்த ஃபைலையும் க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ மறுபடியும் அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ட்ரு பண்ணது அதில் சேவ் ஆகிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி வார்னிங் மேக்ரோஸ் ஹேவ் பீன் டிசேபிள்டுன்னு இருக்குது. இதில் இனேபிள் கண்டென்ட்ங்கிற அந்த பட்டனை கிளிக் பண்ணி இனேபிள் பண்ணணும். இப்போ நான் இங்கே ஏதாவது ஒரு பேரை டைப் பண்ணுறேன். இப்போ ராம் பேரை டைப் பண்ணி அதை ஃபார்மேட் பண்ணுறேன். இப்போ இதை கலரை மாற்றுறேன். அதே மாதிரி பேக்ரவுண்டில் எல்லோ கலரை கொடுக்குறேன். இந்த ஃபாண்டை மாற்றுறேன். இதை சேவ் பண்ணாமல் இந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ மறுபடியும் இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சேவ் பண்ணாமலே இந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணாலும் நான் என்ட்ரு பண்ண டேட்டா ஆட்டோமேட்டிக்காக அதில் சேவ் ஆகிருக்கு. டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.